நான் டீசென்டான ஆளு, என் கேங்ல 4 ஃபுல்லு, நாய் சேகர் மட்டும் கூலு, என் மூளை தான் என் டூலு. நான் இப்படியே எவ்வளோ போப்புறேன் நான் யாரா எதாவது நினைச்சிட்டு போறேங்கண்ணா. அவன் யாரா உள்ள கை தட்டினவன்? அவ்வானா என்ன அர்த்தம்? அவ்வா அவ்வா அவவா 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 அவ்வா அவ்வா அவவா 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 அவவா. 3:28 AM. இப்படிதான் சாதம் வடிக்கும். சாதம் கீழே விடாது. நொய்ய வச்சா கூட வடிக்கலாம். நாக்கிலே வச்சோம்னா அப்படியே உள்ளே இருக்கும். சாதம் கீழே கஞ்சி கிஞ்சில ஊத்தாது. இப்போ இதில் தான் குழம்பா? ரவோண்டு இருக்கு. நம்ம 3 பேர் தானே குழம்பு. அப்புறம் நான் குழம்பு. தாத்தா வர மாட்டாரா? அதே நாளைக்கு வரைக்கும் குழம்பு கிடக்கு பாரு. என்ன இது? நல்லா வா இது இப்போ சமையல் பார்ப்போம். இது வெந்தயம். அது மாதிரி வாய் பேசுறது. இல்லை இது இப்போ இதெல்லாம் என்னென்ன போடுறோம்னு சொல்லணும்ல. அப்போதான் நமக்கு எண்ணெய் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டுருது. எரியுதடி மாலா. இது நம்ம இதே இப்போ இந்த எண்ணெய் எவ்வளோ நேரம் கொதிச்சு 2 நிமிஷம் கொதிச்சிருக்குமா? இதே அந்த சட்டியில் வச்சுருந்தா எவ்வளோ நேரம் கொதிச்சிருக்கும்? அது புகை விட்டுருவோம்ல. கொஞ்ச நாள் ஆஃப் பண்ணிட்டா சீக்கிரமா வேலையாகும். சட்டியில வச்சாலே ருசியா இருக்கும், நல்லாவும் இருக்கும். அடுத்து ஆமா எல்லாம் உச்சிதான் போட்டா நல்லா இருக்கும். சாப்பிட்டியா? இது கத்திரிக்காய் கார குழம்பா? கத்திரிக்காய் கல்ல இல்லை அப்புறம் கலப்பா. அது என்னது? இது என்னது? இது வந்து புளி தண்ணி. புளி பத்தி எல்லாம் வீட்டுக்குள்ள நடக்காங்க. புலி என்ன புலி? ஒரே போல ஸ்மார்ட் அவுட் பண்றோம். மிளகாத்தூள் உப்பு போட்டு வச்சுக்கிட்டேன். பாம்பு ஊற்றிட்டேன். அதை ஊற்றினா கொதிச்சிருக்கும். எது இப்போ அலுமினியத்தை தாத்தா கூட வானல்ல பிடிச்சிக்கலாம். இந்த தட்டியை விட்டு பிடிச்சா அது ஹீட் அப்படியே இருக்குமா? அப்படியே இருக்கும். நிறுத்திட்ட குழம்பு நீத்திருக்கார மாதிரி அப்போ போன ஐடியா நிறுத்திட்டு 1/2 மணி நேரம் அதுவே கொதிக்கும். கொதிக்கினே இருக்கும். சூடு அப்படியே இருக்கும். அப்படியே கொதிக்கும். தலைப்பு கொதிக்கும். அந்த தண்ணி எதுக்கு வச்சிருக்கே? குடிக்கிறதுக்கு உடம்பு சரியில்லாதவங்க குடிக்கிறதுக்கு. யாருக்கு உடம்பு சரியில்லை? ஜரம் அடிச்சவங்களுக்கு அது ஒன்றும் இல்லைங்க. தைல இலையை போட்டு சுடு தண்ணி வச்சு குளிக்க போகிறேன். ஓகே ஓகே. அது அந்த கரைச்சி வச்சது புளி கரைச்சது. அடுத்து சுண்டல். வடம் எங்க இருக்கு? ஆமா நீ நிறைய வச்சிருப்பல வடம். அது எல்லாம் வச்சுக்கிறேன். ஒரு குடம் இல்லாம வச்சுக்கிறேன். கூட துண்டுட்டா அதான் வடம் வச்சுக்கிறேன். வடம் தான் இருக்கும். மல்லாக்காய் பொட்டுக்கல்ல எல்லாமே ரெடியா வச்சாரு. மழை நாள்ல எல்லா சாமானும் வச்சிருக்கோம். ஒரு சாமான் வாங்காத அளவுக்கு கஷ்டப்பட்டாலும் வாங்கிடுவேன். இந்த வடவை வடவத்து போட்டு அப்புறம் குழம்புலாம் கொதிச்சோன்னா காஞ்சி வேற ஒன்றும் இல்லை. குழம்பு எழுந்துச்சு அவ்வளோதான். தண்ணி கொதிக்குது. நல்லா கொதிக்குது. தலையெல்லாம் அப்படியே விளையாடி குழி எடுக்கலாம். ஏய் சூடாவே குடிய சுத்தமா சூடா குள்ள பொறுக்க அளவுக்கு குடி. A few moments later.
வந்து இது தேங்காய் போட்டு மசாலா தூள் நுணுக்கி வச்சுருப்பா மசாலா தூள் நுணுக்கி வச்சுக்கலாம் 2 சூப் போட்டு அரைச்சி குழம்பு ஊற்றணும் நல்லா இது ஒரு குழம்பு இது கார குழம்புல இது ஒரு குழம்பு இது தேங்காவா தேங்காயும் மசாலா தேங்காய் மசாலா நீ எப்படி சாப்பிட்டு நல்லா இருக்கு நல்லா சொல்லணும் அடுத்தவங்க சொன்னா தானே எனக்கு தெரிய போகுது வடை வந்தானா அது இப்போ இதை தூக்கி அதில் கொட்டியா இல்லை அதை தூக்கி இதில் கொட்டியது என்னடா பண்ற போய் சொல்லடா அவ்வளோதானே இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் முடிஞ்சு போயிடுச்சு தட்டில் வச்சாலே அது மாது கொதிக்க கொஞ்சம் சின்ன பொதுவாக நிற்பா அப்பதான் எடுப்பா எப்படி கொதிக்க அதிசயத்தை பாருங்களேன் இது அதிசயம் இல்லையா கனெக்ஷன் கட்டாயி மாறி வருதியா 6.5 hours later. மக்களே ரூமில் படுத்துட்டு இருந்தேன் அவள் வந்து இதை கையில் கொடுத்து சாப்பிட்டு எப்படி இருக்கிறா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சாப்பிட்டேன் உண்மையிலே நல்லா இருக்கு கடையில் விற்கிற மாதிரியே இருக்கு செம்மையாக இருக்கு எதில் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்டே கேட்பாங்க மாலை ஊற்றணும் வாழல ரெண்டாவது மாவு போட்டு கடைச்சி தான் ஊற்றணும் கரைச்சி ஊற்றா கட்டியாக போட்டேன் அது கலக்கினே இருந்தேன் சர்க்கரை போட்டது மேலே நெய் போட்டேன் முந்திரி திராட்சை போட்டேன் கலர் போட்டு போட்டேன் கிண்டிக்கினே இருந்தேன் நல்ல மாதிரி இறங்கிட்டேன் எதில் செஞ்சது வானல்ல நம்ம விட்ட நம்ம கிட்டே போடுறேன் வானல் தான் அது கேட்கலவா எதில் செஞ்சல எந்த மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு அந்த மாவு போட்டு செய்யணும் வேற ஒன்றும் இல்லை நல்லா இருக்கா நல்லா இருக்கு